பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். அந்த விளக்காயிருக்கிற தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் இருள் முற்றிலுமாய் மாறி போய்விடுகிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் வெளிப்படுவோம். ஆண்டவர் நம்மை அப்படி மாற்றுவார். யோபு புஸ்தகம் 29 அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இங்கே பக்தனாகி யோபு எழுதுகிறார், அவர் அருளின வெளிச்சத்தினால் அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தபடியினாலே அவர் அருளின அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்திலே நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். நாம் இருளை கடந்து முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு முன்னாக ஒரு தீபமாக கடந்து போகிறார். அவர் நமக்கு விளக்காயிருந்து வெளிச்சம் காட்டுகிறார். அவர் நமக்கு அக்னி ஸ்தம்பமாயிருந்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று தாவீது எழுதுகிறார். அவர் நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமாயிருக்கிறபடியினாலே நாம் எந்த ஒரு மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்முடைய ஜீவனுக்கு பலனாயிருக்கிறார், அரணாயிருக்கிறார். நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்ட பயமுறுத்தல்களுக்கு விலக்கி ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வெளிச்சமாயிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 20 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அநேக நேரங்களிலே நம்முடைய துக்க நாட்கள், துக்கமான சூழ்நிலைகள், கவலையான நேரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருளை நமக்கு தந்து விடுகிறது. அப்படிப்பட்ட கவலைகள், பாரங்கள் நம்மை சுற்றிலும் இருளாய் மாறிவிடுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சூரியன், நீதியின் சூரியனாகி இயேசு இனி உன்னுடைய வாழ்க்கையில அவர் அஸ்தமிப்பது இல்லை, அவர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார், உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் இரவும் பகலும் நமக்கு வெளிச்சமாயிருந்து அவர் பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். நித்திய வெளிச்சம், மாறாத அழிவில்லாத நித்திய வெளிச்சமாய் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நம்முடைய துக்க நாட்களுக்கு முடிவை தருவார். ஆகவே இன்றைக்கு நாம் உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து விட்டது என்று சொல்லுவோம். நாம் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். நம்முடைய கவலைகள், பாரங்களை ஆண்டவர் அகற்றிவிட்டு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி நம்மை
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் பொழுது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பினார். பேதுரு இருந்த அந்த சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே தூதன் வந்து நிற்கிறான். பூட்டப்பட்டிருக்கிற சிறைச்சாலைக்குள்ளே தூதன் வந்து நிற்கிறான். அந்த வெளிச்சம் அங்கே பிரகாசித்தது. பேதுருவை தட்டி எழுப்புகிறார். சீக்கிரம் எழும்பு என்று சொல்லி சொப்பனம் காண்பதை போல பேதுரு புறப்பட்டு போகிறான். அவன் எழுந்தவுடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. இன்றைக்கும் கூட தேவ தூதன் நம்முடைய பிரச்சனையின் மத்தியிலே அவர் இறங்கி வருகிறார். ஒரு வெளிச்சம் நம்முடைய அறைக்குள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது. நம்முடைய எல்லா இருளின் கிரியைகளும், சங்கிலியை போன்ற நம்மை கட்டி வைத்திருக்கிற பலவீனங்கள், பலவிதமான பயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு விலக்கி போடுகிறார். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்தவுடனே நம்முடைய எல்லா கட்டுகளும் கலண்டு விழுகிறது. நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவருக்காக மகிமையாய் சாட்சியாய் எழும்பி பிரகாசிப்போம். ஆகவே இன்றைக்கு அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறபடியினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை தட்டி எழுப்பி சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் சுடர்விட்டு பிரகாசிப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையான கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இன்றைக்கு பலவிதமான பயம் என்கிற இருள், இன்னும் பலவிதமான கவலை என்கிற இருள், பலவிதமான இருளின் கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் விடுவித்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறபடியினால் உமக்கு நன்றி. பக்தனாய் யோபு சொல்லுவதைப் போல அவர் தீபம் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால். இருளை கடந்து போனேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் இருளை கடந்து மகிமையான வெளிச்சத்தை அவர்கள் தரித்து கொண்டவர்களாய், ஒளியின் பிள்ளைகளாய், எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று முன்னேறி செல்ல உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.